ஹலோ ஹால் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். தம்பிங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பூஸ்ட்டு தாங்க போட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து பால் குடிக்க மாட்டாங்க, அதனால் பூஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு பூஸ்ட்டு போட்டு வச்சுட்டு சைட் பை சைடு வந்து எனக்குமே ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பால் பூஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், அதனால் பீட்ரூட் ஜூஸ் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிருவேன். வீக்லி 3 டைம் வந்து பீட்ரூட்டு இல்லை கேரட்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். அது வந்து ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாருங்கள், தம்பிங்களுக்கு வந்து அவங்க 2 பேருக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். தம்பி உடனே எனக்கு வேணும் பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னா, சரி நீ ஃபஸ்ட்டு பாலை கூட்டி அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு. அப்புறம் ஃபேஸ் பேக்குக்கான அந்த உளுந்து மாவு தாங்க காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எப்போவுமே ஃபேஸ் பேக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நான். அப்புறம் தம்பிங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு போயாச்சுங்க. நான் காலையிலேயே அம்மா வச்ச முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு, அதே வச்சாச்சு. சூடு பண்ணிவிட்டு சைட் பை சைடு அப்பா வந்து இட்லி ஊற்றி வச்சிருமா அப்படின்னாங்க. சரி காலையில் தான் இட்லி அப்படின்றனால எனக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கிட்டேன், ஒரு முட்டை தோசையும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு தம்பிங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து முட்டை தோசை நல்லா பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு முறுமுறுன்னு ஒரு முட்டை தோசை சூப்பராக போட்டாச்சுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுதாங்க போயிட்டேன். பாருங்கள், எனக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன், வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.